வணக்கம் நண்பா, இது உங்க சூர்யா டெக் சேனல். நான் உங்க சூர்யா. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணின்னு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை யாரும் ஹேக் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அப்படி யாரன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணியிருந்தாங்களா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பை எப்படி சேஃப்டியாக வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதுவும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்களா இந்த மாதிரி யூஸ் பண்ணான வீடியோ போட்டால் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ட்ரிக்கை மட்டும் மறக்காமல் உங்களுடைய மொபைலில் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தட் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை யாரும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மூணாவதாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை இனிமேல் யாருமே ஆக்ட் பண்ண முடியாத மாதிரி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடை பற்றி பார்க்கலாம். ஒருத்தர் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பை எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் ஒரு மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து என்னுடைய மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கால் பேசி தரேன், உன்னுடைய மொபைலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மொபைல் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். அவன் என்னுடைய மொபைலை வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வெப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் அவனுடைய மொபைலை இன்ஸ்டால் பண்ணிக்குவான். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு QR கோடு வரும். அதுக்கு அடுத்தது என்னுடைய மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப்புக்குள்ளே போவான். வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு முன்னாடி வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் என்னுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும். அந்த கேமரா வச்சு அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய மொபைலில் இருக்கிற அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுவான். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் வந்து அப்படியே அவங்களுடைய மொபைலுக்கு போயிடும். இனிமே அவங்க என்னுடைய மொபைல் வந்து என்கிட்டே கொடுத்துட்டாலையும் எனக்கே தெரியாமல் எப்போ வேண்டும்னாலையும் என்னுடைய வாட்ஸ்அப் வர மெசேஜ், கால் ஹிஸ்ட்ரி, ஃபோட்டோஸ், வீடியோஸ் அப்படின்ற எல்லா ஆப்ஷனுமே அவங்களால பார்க்க முடியும், பார்க்கவும் முடியும், டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். இப்படி தான் நண்பா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஆக்ட் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணின்னு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வேற யாராவது ஆக்ட் பண்ணி யூஸ் பண்ணின்னு இருந்தாங்களா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்களுடைய மொபைலில் இருந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை எப்படி நீக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு உங்களுடைய மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்களா வாட்ஸ்அப் வெப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து 3வது கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வேற யாராவது அவங்களுடைய மொபைல்லையோ இல்லைனா அவங்களுடைய கம்ப்யூட்டர்லையோ ஓப்பன் பண்ணி இருந்தாங்களா மேலே பார்த்தீங்கன்னா லாகின் இன் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வேற யாரோ பார்த்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி மற்றவங்கள்ட்ட பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணி இருந்திருப்போம். பட் நம்மள்ட்ட வேற யாரும் யூஸ் பண்ணி இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. அப்படி செக் பண்ணும்போது லாகின் இன் டிவைசஸ் கீழே எதனா ஒரு பேர் வந்து இருந்துச்சுன்னா அந்த பேர் கீழே லாக் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க. வேற யாரானா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி யூஸ் பண்ணின்னு இருந்தாலையும் இல்லைனா சப்போஸ் நீங்களே கூட உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வேற எதுலையா லாகின் பண்ணி இருக்கலாம். அப்படி நீங்க எதனா உனக்கு லாகின் பண்ணி அந்த மொபைலோ இல்லைனா அந்த கம்ப்யூட்டரோ மிஸ் ஆயிட்டா கூட இல்லைனா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வேற எதனா ஆக்ட் பண்ணி பார்த்துன்னு இருந்தா கூட லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணா போதும். உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து வேற யாரான யூஸ் பண்ணின்னு இருந்தா கூட அவங்களுடைய மொபைல் அது வந்து க்ளோஸ் ஆயிடும். உங்களுடைய நண்பர் இல்லைனா உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஆக்ட் பண்ணணும்னா அது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய மொபைல் மட்டும் ஒரு செகண்ட் அவங்களுடைய கையில் கிடைச்சா போதும், ஈஸியாக ஆக்ட் பண்ணிடலாம். அவருடைய மொபைல் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய போன் நம்பரை என்டர் பண்ணிட்டு உங்களுடைய சிம்முக்கு வர்ற அந்த 4 டிஜிட் OTP மட்டும் அவங்களுக்கு கிடைச்சா போதும், ஈஸியாக உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கலாம். இதை தடுக்கிறதுக்கு தான் வாட்ஸ்அப்ல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது ரொம்ப செக்யூர் தான். இது எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்குள்ள இருக்கிற செட்டிங்ஸ்குள்ள போங்க. செட்டிங்ஸ்குள்ள போன உடனே அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து 3வது கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா 6 நம்பர்ல ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ உதாரணமா 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக அதே பாஸ்வேர்டை என்டர் பண்ண சொல்லி கேட்குது. மறுபடியும் அந்த பாஸ்வேர்டை நானே என்டர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இமெயில் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். இந்த இமெயில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்டர் பண்ண பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மறந்துருச்சுன்னா கூட உங்களுடைய இமெயில் மூலமா அந்த பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு தான் உங்களுடைய இமெயில் வந்து என்டர் பண்ண
பண்ண சொல்லி கேக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய இமெயிலை என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணா போதும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆக்டிவேஷன் ஆயிடும். இதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலை வந்து உங்களுடைய நண்பர்கள் கிட்ட கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட கொடுத்தாலும் சரி, அவங்க அவங்களுடைய மொபைலை வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு உங்களுடைய சிம் நம்பரை என்டர் பண்ணிட்டு உங்களுடைய மொபைலுக்கு வர ஓடிபி என்டர் பண்ணா கூட உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை அவங்களால ஆக்ட் பண்ணி பார்க்கவே முடியாது. நம்மளுடைய சிம்முக்கு வர ஓடிபி அவங்களுக்கு தெரிஞ்சு அதை ரெஜிஸ்டர் பண்ணா கூட அடுத்தது இந்த மாதிரி தான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்கும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி செட் பண்ண அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணா மட்டும் தான் அப்பதான் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியும். என்னதான் உங்களுடைய சிம்முக்கு வர ஓடிபி அவங்களுக்கு தெரிஞ்சா கூட உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை அவங்களால ஓபன் பண்ணி பார்க்கவே முடியாது. உங்களுடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணா மட்டும் தான் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி பார்க்கவே முடியும். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எல்லாருமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து வேற யாருமே ஓபன் பண்ணி பார்க்கவே முடியாது. ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றேங்க நண்பா. நீங்க பண்ற லைக் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை நம்மளுடைய சேனலை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பெல் இருக்கும், அதை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். இதில் ஃபர்ஸ்டா இருக்கிற ஆப்ஷனை நீங்க பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போட நீங்க மிஸ் பண்ண பாத்துக்கலாம். இது வரைக்கும் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிட்டு சூர்யா டெக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணா போதும் என்னுடைய ஐடி வந்துடும். அதுல பாத்தீங்கன்னா ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இந்த வீடியோ பெறுவது நான் சூர்யா டெக். பை பாய்.